ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போய் நம்ம தோட்டத்தில் போயிட்டு சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இதை பாருங்கள், இதுதான் சுண்டக்காய் செடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இலை அந்த கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா? இதனோட இலை வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த பப்பாயா இலை மாதிரி பெருசாக இருக்கும். இதுதான் சுண்டக்காய் செடி. இதுலேருந்து தான் நம்ம வந்து சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுண்டக்காய் பறிச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. பறிச்சுட்டு வந்த சுண்டைக்காவெல்லாம் நம்ம வந்து அந்த காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சுண்டைக்காய். நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு எடுத்து கழுவிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் துவரம்பருப்பு தான் எடுத்துக்க போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் ஆழாக்கு, இதில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2-3 தடவை இதை வந்து கழுவி நம்ம வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். இன்றைக்குமே வந்து பருப்பெல்லாம் நம்ம வேக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா பூ மாதிரி வெந்துடும். பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும், நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. இதை பாருங்கள், பருப்பை கழுவி எடுத்தாச்சு. நல்லா இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறையாவும் ஊற்றாதீங்க, ரொம்ப கம்மியாக ஊற்றாதீங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றிங்கன்னா கெட்டியாகிடும். ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க போதும். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி பழம், அந்த தலையை மட்டும் கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் முறித்து போட்டு வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 4-5 பூண்டு பல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வெறியும் பருப்பு வேக வைக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வேக வச்சோன்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டுரும். ஒரு 1/2 hour கழிச்சு வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போட்டுட்டு அதை ஒரு அலசிடுங்க. இந்த காம்பு மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்துடும். அதை ஊற்றிட்டு திரும்ப நீங்கள் வேறு தண்ணிகளை வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய புளி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அந்த மேல் தண்ணியிலே நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஓடெல்லாம் ஏதாவது தூள் இருந்தால் வந்துடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறது. இப்போ குக்கர் வந்து ஆவி வந்துடுச்சு. இதை போட்டாச்சு பாருங்கள். வெயிட்டை விசிலும் வந்துச்சு. ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து சுண்டைக்காவை நசுக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் சுண்டைக்காய் கூட்டு போட்டிருக்கேன், சுண்டைக்காய் குழம்பு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து அந்த சுண்டைக்காவை நசுக்கி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மரத்தில் இருக்குது பாருங்கள், அந்த இடிக்கி. இதால் வந்து நான் வந்து அப்படியே தட்டிக்கிறேன் நான். உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட இல்லை அருவாமனையில் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா விதையோடு போட்டால் ஒரே கசப்பு தன்மை இருக்கும். சுண்டைக்காயோட இது வந்து கசப்பு தன்மை தான். அது வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கணும் இந்த கசப்பு தன்மை. ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தண்ணியில் போட்டுடணும். இல்லைனா கருத்துருந்த பாருங்கள். இப்போயே பாருங்களா, நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி. இப்படி இந்த மாதிரி கசக்கி பிழியும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் வந்துடும். நமக்கு கசப்பு தன்மை இருக்காது நம்ம சமைக்கும் போது. இதை பாருங்கள், எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடணும், இல்லைனா வந்து ரொம்ப கசக்கும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த விதை தனியாக வந்துடும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், சுண்டைக்காய் 1 கப்பு வந்து தட்டி விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், நல்லா ஏற்கனவே ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கோம், வெங்காயமும் போட்டிருக்கோம். அதனால் குறைச்சிக்கிட்டேன் நான். கருவேப்பிலை ஒரு கொத்து. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் சூடானோன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் வந்து சாம்பாரில் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு வதக்கிக்கிங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அப்படியே தோலை உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. அதனால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையுமே போட்டு வதக்கிக்கிங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, விதையை நீக்கிட்டு சுண்டைக்காய், அதையுமே போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி செய்யும் போது அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க. இப்போ குக்கர் ஆவி அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பருப்புன்னு. பாருங்களேன், நான் சொன்ன அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டான விசிலில் பண்ணோம்னா நல்லா வந்திருக்கும். அந்த பாருங்கள், அப்படி சும்மா பூ பூவில் வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் குழையில, வேகாமையும் இல்லை, தண்ணியும் திட்டமாக இருக்குது. சும்மா அப்படியே லைட்டாக இது அப்படி கரண்டி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பு தூக்கி அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், அந்த இதெல்லாம் வதங்கிடுச்சு. சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ அப்படியே அந்த பருப்பு சூடாக ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறதோட இந்த மாதிரி சூடான பருப்பை ஊற்றி செய்யும் போது அந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான். நம்ம சாம்பாருக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதை கூடவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சாம்பாரில் போட்டுருங்க. இந்த கட்டி மட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வந்துருச்சு, வெங்காயம் தக்காளியும் லைட்டாக வந்துருச்சு. அந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். அந்த பாருங்கள், அப்படியே எப்படி நல்லா பொங்கி நல்லா வருது பாருங்கள். அப்படியே நல்லா கொதிக்கும் போது அந்த
மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போன பிறகு தான் நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம அப்படியே அந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோம். பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கிங்க. எல்லாம் வெந்த பிறகு தான் அந்த புளி தண்ணி ஊற்றணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் மூடி போட்டாச்சு. அப்படியே பாருங்கள் எப்படி வந்து பொங்கி வருது பாருங்கள். சூப்பராக கமகமன்னு நம்மளுடைய சுண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. பருப்பு வேக போடும் போதே நீங்கள் கெட்டி பெருங்காயம் போட்டிருந்தனா இப்போ சேர்த்துக்க தேவையில்லை. நான் போடல, அதனால் இப்போ போடுறேன். அந்த பெருங்காயம் போட்டோன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கமகமன்னு. ஹெல்த்தியான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது கொஞ்சம் நெய் போட்டு கூட நம்ம ஊட்டலாம். இதே ஒரு அளவோட செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இது வந்து இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க, பிளட்டு வந்து கம்மியாக இருக்கவங்க எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.